இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மன்னார் பூநகரி காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுக்க அதானி குழுமத்திற்கு கடந்த அரசாங்கம் வழங்கிய அனுமதி அமைச்சரவையால் ரத்து. தேர்தல் வாக்குறுதிப்படி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் உடன் நடவடிக்கை எடுக்கவில்லை என சட்டத்தரணி நுவான் பூபாகி குற்றச்சாட்டு. 1 கிலோ அரிசியின் விலை எதிர்காலத்தில் 300 ரூபாவை தாண்டக்கூடும் என எதிர்ப்பு கூறியுள்ள சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சாரங்களில் நாளை அனுராதபுரத்தில் தொடங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் மன்னார் பூநகரி காற்றாலை மின் திட்டத்திற்காக அதானி குழுமத்திற்கு வழங்கிய அனுமதியை தற்போதைய அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு இலங்கையில் பல தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் எழுந்த அதே நேரம் வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம், சுற்றுச்சூழல் அறக்கட்டளை உள்ளிட்ட பல அமைப்புகள் இந்த திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் மதிப்பீட்டில் பிழைகள் உள்ளதாகவும் மன்னார் வலச பறவைகளின் முக்கிய இடமாக இருப்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் வலியுறுத்தி திட்டத்தை எதிர்த்தனர். அத்துடன் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதுடன் மன்னார் ஆயர் மற்றும் மன்னார் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கும் தொழில்துறைக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று கூறி திட்டத்தை நிராகரித்திருந்தனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த திட்டத்தை ரத்து செய்வேன் என்று உறுதியளித்திருந்த அனுருகுமார திசாநாயக்க இலங்கையில் காற்றாலை மின்திட்டம் முன்னெடுக்க சர்வதேச கேள்வி பத்திரத்தை கோருவேன் என்றும் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிப்படி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தியுடன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சட்டத்தரணி நுவான் பூபாகி தெரிவித்துள்ளார். மக்கள் மன்றத்திற்கான இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ள அவர், பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பாக பல்வேறு முரண்பாடான கருத்துக்களை வெளியிட்டு வருவதோடு குறித்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு பதிலாக மாற்று சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் பல சந்தர்ப்பங்களில் கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் என்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி அரசியல் செயற்பாட்டாளர்கள் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் மீதான ஒடுக்குமுறையை செய்யும் இவ்வாறான சட்டங்களை கொண்டு வருவது அந்த ஒடுக்குமுறையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் செயலாக இருக்கின்றது. இலங்கையில் அரசாங்கம் கடந்த காலங்களில் ஜனநாயகத்தை பற்றிய தெளிவான நிலைப்பாட்டை எடுக்காததோடு பொருளாதார நிர்வாகத்தில் தேவையான புரிந்துணர்வு இல்லாததாலும் மக்கள் பல்வேறு கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேர்ந்தது. ஜனாதிபதி இந்தியா மற்றும் சீனாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது எட்டப்பட்டதாக கூறப்படும் ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளின் அடிப்படையில் மக்களின் வளங்கள் இந்த நாடுகளின் அதிகார நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்படும் என்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளின் விவரங்கள் பொதுமக்களுக்கோ அல்லது பாராளுமன்றத்திற்கோ முன்வைக்கப்படவில்லை. இதே நேரத்தில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்ப அரசாங்கம் பல்வேறு பிரச்சார முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது என்றார். சுங்க தரப்பினரின் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் சட்டவிரோத பொருட்கள் அடங்கியிருந்தால் அதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும் என பிரதியமைச்சர் ஜனித் ருவான் கொடித்துவக்கு குறிப்பிட்டார். இன்று இலங்கை போக்குவரத்து சபையின் ஹோபாகப பேருந்து நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். தற்போது நாளொன்றில் சுமார் 600 கொள்கலன்கள் மட்டுமே சோதனை செய்ய சாத்தியம் உள்ள போதும் துறைமுகத்தில் நாளொன்றுக்கு 2000க்கும் மேற்பட்ட கொள்கலன்களை விடுவிக்க வேண்டிய சூழல் உள்ளது. இந்த கடின சூழ்நிலைக்கு மத்தியிலேயே சுங்க தரப்பினர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சாரங்களை நாளை அனுராதபுரத்தில் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரச்சாரம் கட்சியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் கட்சியின் பிரச்சார தொடக்கத்திற்கு முன்னதாக ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் ருவன்வெளி செய்யவிற்கு சென்று அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரிடமிருந்து ஆசி பெறுவதாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிறகு கிராமப்புறங்களின் தலைவர்களின் பங்கேற்போடு தொடர்ச்சியான பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான திட்டமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் எதிர்வரும் மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடைபெறும் என எதிர்பார்ப்பு உள்ளது என்று முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அண்மையில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக முன்னதாக கோரப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த சட்டமூலத்தின் நடைமுறைக்கு வருவதற்கான போதிய கால அவகாசம் உள்ளதால் 3 மாதங்களுக்குள் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த முடியும் என்று அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்த பெரும்போக பருவத்தில் 1 கிலோ நெல்லுக்கான கொள்முதல் விலை 140 தொடக்கம் 170 ரூபாவாக உயர்ந்துள்ள காரணத்தால் 1 கிலோ அரிசியின் விலை எதிர்காலத்தில் 300 ரூபாவை தாண்டக்கூடும் என்று சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். சந்தை வட்டாரங்களின் தகவலின்படி அண்மையில் 1 கிலோகிராம் ஈரநெல்லின் விலை 115 தொடக்கம் 120 ரூபாவாக உயர்ந்துள்ள நிலையில் சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் ஈரநெல்லை 1 கிலோகிராம் 95 ரூபாவுக்கும் உலர்ந்த நெல்லை 115 ரூபாவுக்கும் வாங்க கடன்களை அரசாங்கம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி சம்பா நெல்லுக்கான விலை 1 கிலோவுக்கு 120 ரூபாவும் கீரி சம்பா நெல்லுக்கான விலை 1 கிலோவுக்கு 130 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான கடன்கள் வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆனால் நெல்லுக்கு உத்தரவாத விலை நிர்ணயத்தை தாமதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் அரசாங்கத்தை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தனியார் துறையினர் அதிக விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வதால் அரசாங்கத்திடம் நெல்லை விற்க விவசாயிகள் விரும்பவில்லை. மேலும் நாட்டின் பல சிறிய நெல் ஆலைகள் நெல் கையிருப்பு இல்லாமல் மூடப்பட்டுள்ளன. விவசாயிகள் உயர்ந்த விலைக்கு நெல் விற்றாலும் அந்த விலையில் நெல்லை வாங்கி அரிசி உற்பத்தி செய்து அரசாங்க கட்டுப்பாட்டு கட்டணத்தில் விற்பனை செய்ய சாத்தியமில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்திய நிதியுதவியுடன் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம் தற்போது 3வது முறையாக யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று அழைக்கப்படும் விதமாக பெயர் பலகை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் நன்கொடையாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த மண்டபம் 2023ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இணைந்து திறந்து வைத்திருந்தனர். அதற்கு பின்னர் கடந்த ஜனவரி 18ஆம் தேதி இலங்கையின் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி மற்றும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஆகியோர் முன்னிலையில் மண்டபம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்ற பெயரில் மறுபெயரிடப்பட்டது. ஆனால் பெயர் மாற்றம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதிகள், கல்வியலாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையில் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று பெயர் மாற்றப்பட்டு பெயர் பலகை கட்டடத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தின் அடிக்கடி பெயர் மாற்றம் அரசியல் நடவடிக்கையாகும் என்ற விமர்சனங்கள் பலரிடம் எழும்பியுள்ளதுடன் மக்கள் மத்தியில் இதனால் கடும் அதிருப்தி காணப்படுகின்றது. நெதர்லாந்து தூதரகமும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனமும் இணைந்து நடாத்தும் உலக ஊடக புகைப்பட கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் தொடங்கியுள்ளது. இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் ஆரம்பமான இந்த கண்காட்சி எதிர்வரும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறும். பார்வையாளர்கள் தினமும் காலை 10 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை கண்காட்சியை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விருதுகளை பெற்ற புகைப்படங்கள் மற்றும் புகைப்படங்களின் மூலம் கதைகளை சொல்லும் சுவாரஸ்யமான பல படங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு நெதர்லாந்து தூதரகத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும். இந்த புகைப்பட கண்காட்சியில் பிரதம அதிதியாக நெதர்லாந்து தூதரகத்தின் பிரதி தூதுவர் கலந்து கொண்டார். மேலும் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், நெதர்லாந்து தூதரகத்தின் அதிகாரிகள் மற்றும் பல பார்வையாளர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை வடக்கிற்கான உங்கள் நுழைவாயில் என்ற தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று ஆரம்பமானது. நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொண்டு உத்தியோகபூர்வமாக கண்காட்சியினை திறந்து வைத்தார். அதன்படி முற்றவெளி மைதானத்தில் இன்றைய தினம் ஆரம்பமான இந்த கண்காட்சி நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10:30 தொடக்கம் இரவு 8:30 மணி வரையில் இடம்பெறுகின்றது. யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் 350க்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் பல்வேறு வழங்குனர்களால் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாயம், தொழில்நுட்பம், விருந்தோம்பல், கல்வி, உணவு, நவநாகரிகம் மற்றும் பல்வேறு தொழில்துறைகளில் பொருட்கள் மற்றும் சேவைகள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. தொழில்துறைகள் திணைக்களம் 40க்கும் மேற்பட்ட நுண்ணிய மற்றும் சிறிய தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திக்காக 10 காட்சி கூடங்களை இலவசமாகவும் ஒதுக்கி வழங்கியுள்ளது. மேலும் மாலை நேரங்களில் சிறுவர்களை மகிழ்விக்கும் நோக்கில் அவர்களுக்கு விசேட பொழுதுபோக்கு மற்றும் களியாட்ட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.